மாவட்டம் பெரும்பாக்கம் கிராமத்தில் எழுந்தள்ளிருக்கும் அரசு நோய் கோடீஸ்வர பெருமாள் ஆலயத்திற்கு வைபவம் நேற்று நடைபெற்றது. சிவன் கோயிலில் இருந்து புறப்பட்டு திரௌபதி அம்மன் கோயிலுக்கு சென்று அங்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து சித்ரா பௌர்ணமி என்று சுந்தரபுத்தன் கணக்கு பார்ப்பதாக ஒரு ஐதீகம். அவர் பாவ புண்ணியங்களை கணக்கு பார்ப்பார். அந்த நேரத்தில் நாம் இறைவனுக்கு அபிஷேகம், அன்னதானம் இது மாதிரி ஆன்மீக நிகழ்ச்சியில் பங்கேற்றால் நம் பாவ கணக்கின் சுமை குறையும் என்று நம்பப்படுகிறது. இதனால் ஏராளமான கோயில்களுக்கு ஒரே கோயிலில் எல்லா கோயிலையும் வழிபாடு கொண்டிருக்கு. அந்தளவுக்கு உன்னதமான ஒரு விழா சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி நாள் கோடீஸ்வரர் ஆலயத்திலிருந்து திரௌபதி அம்மன் கோயிலுக்கு பால்குடம் வழிபாடு சிறப்பாக நடந்து முடிந்தது. அந்த காணொலியைத்தான் நீங்கள் இப்பொழுது திரையில் காண்கிறீர்கள். வழிபாடு முடிந்து பால் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்த அம்மன் திருவீதி உலா வர காத்திருந்தார்கள். இதை முடிந்தவுடன் பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்கப்பட்டது. அது எட்டுலாம் பாக்ஸ் மட்டும் இதெல்லாம் எத்தும் போயிடலாம். மீட்டர் இதெல்லாம் டப்பா நான் வண்டியில் இருக்குது. சுனில் 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 பேக் எடுத்துக்கடா. பேக் எடுத்துக்கோ. பேக் எடுத்துக்கோ. அந்த பேக் ஒரு 10 நிமிஷம் ஆகணும். நாங்கள் இங்கே பால் கொடுத்துல இருக்கிறோம். சிவன் கோயில் அடிக்கிறேன். இங்கே தான் வரணும். நான் 1 hour ஆகும். 1 hour ஆகும்ண்ணா. பால் கூட வரணும்ண்ணா. உங்களை அனுப்பிச்சி விடாம்பா போட்டோம். போடுமா பால் இல்லையே, எல்லாத்துக்கும் ஊற்றிட்டேன். இருந்த மிச்சத்தெல்லாம் ஊற்றிட்டேங்கடா. இரு வர. ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி. இங்கே பாருங்க, இந்த பாருங்க, ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி வேணா ஒரு சொம்பு எடுத்துக்கிறீங்களா? பால் கடையில் கூட காலி. இதுதான் திரௌபதி அம்மன் கோவில். பால்குடம் வந்து சேர்ந்து அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. ஹலோ